ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி அப்படின்னாலே இந்த நாளில் எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணாலுமே அது ரொம்பவே நல்லபடியாக நடக்கும். எல்லாருமே இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ கொலு கொண்டாட்டத்துக்கு வந்துடுவோம். கொலு கொண்டாட்டத்தில் நிறைய என்ட்ரிஸ் வந்தது. நிறைய பேர் அழகாக வீடியோ எடுத்து அமைச்சிருந்தீங்க. இன்றைக்கி 9 வின்னர் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு கிரி ட்ரேடர்ஸ் வழங்கும் 5000 வர்த் கிஃப்ட் வவுச்சர் காத்துட்ருக்கு. நம்ம 9 வின்னர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அபிராமி ராமநாதன் அவங்க வீட்டு கொலுவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அன்பர்களாக பார்த்து கொண்டிருக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஸோ இப்போ எல்லாருமே இந்த வாரம் என்ன கொண்டாடுறோம், நவராத்திரி கொண்டாடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பூஜைகள்லாம் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த பூஜைகளில் நவராத்திரி ரொம்பவே ஸ்பெஷலு. ஸோ இந்த 9 நாள் நவராத்திரி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் ஆயுத பூஜை, விஜயதசமி. ஸோ என்னுடைய அத்தனை பேருக்கும் அன்பர்களுக்கு அவ்வளோ பேருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள், ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நாங்கள் நவராத்திரிக்கு என்ன வச்சுருக்கோன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. கொலு மட்டும் இல்லை, தீமேட்டிக்காக வச்சுருக்கோம். ஸோ தீமேட்டிக்குன்னா இது மெயினாக காஞ்சி காமாட்சி தீமு. ஸோ காஞ்சி காமாட்சி அங்கே பார்க்குறீங்க. ஸோ காஞ்சி காமாட்சி எதுக்கு தேர்ந்தெடுத்தோன்னா, அதாவது காஞ்சி காமாட்சி 3 தேவியின் சொரூபம். 2 கண்களும், அவங்களுடைய 2 கண்களும் ஒன்று சரஸ்வதி, ஒன்று லக்ஷ்மி. அதுவும் துர்கை தான் அவங்களே. ஸோ 3 சேர்ந்து, அதுவும் ஆதிசங்கரர் பக்கத்தில் வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோன்னா, காமாட்சி அம்மன் ரொம்ப கோப நிலையில், அதாவது அது காட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஸ்தாபிச்சிருக்கும் போது அங்கே இருக்க காட்டுவாசிகள் முதல்லாம் அவங்கள பலி கொடுத்து அம்மனை உக்கிரமாக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப உக்கிரமாகவும் ஊருக்கு பஞ்சம் வந்துருச்சு. மழை வரல, தண்ணி இல்லை, ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதிசங்கர் அங்கே வராரு. அந்த ஸ்ரீ சக்கரம்னு அங்கே நடுவில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை ஸ்தாபித்து, அதான் மேருமலை, அதை ஸ்தாபித்து அம்மனுடைய கோபத்தை பூரா அதில் கொண்டு வந்துடுறாரு. அம்மன் சாந்தமாகி அழகாக பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க இப்போ. அதனால் அதில் 3 தேவியும் சேர்ந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறாங்க. அதுவும் அவங்க அங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு காலில் தபம் இருந்தாங்களாம். அதுக்காக தான் அந்த மாமரம் வச்சுருக்கோம். அந்த மாமரத்து அடியில் தான் உட்காந்து அவங்க தபம் இருந்திருக்காங்க. அதில் ஒத்த காலில் வேல் மேலே நின்று பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 4 பக்கமும் 4 சுவை உள்ள மாங்காய் காய்க்கும். மாங்கனி எல்லாருக்குமே தெரியும், இனிப்பாக தான் இருக்கணும். இது இனிப்பு, புளிப்பு, துவப்பு, கசப்புன்னு 4 விதமான சுவையோடு அந்த மாமர காய்ப்பு கொடுக்கும். ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் இப்போ அந்த காமாட்சி அம்மன் நம்ம தரிசனம் பண்ணணும். பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால், காமாட்சி விளக்க நம்ம ஏற்றி வச்சு கும்பிட்டோன்னா எல்லா சுபிட்சமும் இருக்கும். பீஸ் அண்ட் ஹார்மனி வில் பி தேர் ஆல்வேஸ். அதுக்காக தான் நாங்கள் வர்றவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு தேங்காயோட காமாட்சி விளக்கும் கொடுக்குறோம். இந்த காமாட்சி விளக்கில் கஜலக்ஷ்மி இருக்காது, காமாட்சி அம்மனே அதில் வடிவமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கரும்பு உடையும் ஒரு பாசத்தோடையும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு, அதுவும் நவராத்திரிக்கு மெயினாக இந்த அகண்ட விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா சுபிட்சமும் கிடைக்கும். ஸோ பீஸ் அண்ட் ஹார்மனி அண்ட் ஹாப்பினஸ். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நவராத்திரியை கொண்டாடுங்க, அம்மன் அருள் கிடைக்கும். தேங்க்யூ. அவதரித்தாள், மீனாட்சி அவதரித்தாள், மீனாட்சி அவதரித்தாள். மலையத்வஜன் அன்பு மகளாக, அன்று மலையத்வஜன் அன்பு மகளாக, அன்று மீனாட்சி அவதரித்தாள், மீனாட்சி அவதரித்தாள். புரிகின்ற மதுரை
புரிகின்ற மதுரையிலே சக்தி குழந்தை வடிவினிலே குவலயம் காணவே, குழந்தை வடிவினிலே குவலயம் காணவே மீனாட்சி அவதரித்தாள், மீனாட்சி அவதரித்தாள். வளர்ச்சி கொண்டாள், வில்வாள் கலைகளில் தேர்ச்சி கண்டாள். வண்ண குமரியாக வளர்ச்சி கொண்டாள், வில்வாள் கலைகளில் தேர்ச்சி கண்டாள். கண் பார்வையால் உலகை ஆள வந்தாள், கண் பார்வையால் உலகை ஆள வந்தாள். என்றும் கருணையே வடிவாக காட்சி தரும் அந்த மீனாட்சி அவதரித்தாள், மீனாட்சி அவதரித்தாள். அவதரித்தாள், மீனாட்சி அவதரித்தாள். மலையத்வஜன் அன்பு மகளாக அன்று மீனாட்சி அவதரித்தாள், மீனாட்சி அடுத்தது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குழுவை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க. முதல்ல அதை பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். முழுக்க முழுக்க சில்வர் கொலு, வெள்ளி கொலு. பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொட்டு தொடரும் பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா மண் பொம்மை, பிளாஸ்டிக் நிறைய இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். இந்த வாட்டி இந்த ட்ரெண்டில் சில்வர் கொலு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கொலு பார்த்துருப்பீங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், முழுக்க முழுக்க சில்வர், வெள்ளியால் மட்டுமே செஞ்ச எல்லா கொலுவும் 5 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். சரஸ்வதி தாயே தயை புரிவாயே, சரஸ்வதி தாயே தயை புரிவாயே, சகல நலங்களும் தந்திடுவாயே. சரஸ்வதி தாயே தயை புரிவாயே, சகல நலங்களும் தந்திடுவாயே. சரஸ்வதி தாயே ஸ்வரங்களுக்கும் தாயானவள், சப்த ஸ்வரங்களுக்கும் தாயானவள், சகல
சப்தஸ்வரங்களுக்கும் தாயானவள் சகல கலைகளுக்கும் துணையானவள் வீணையில் ஒலியில் நயமானவள் இயலிசை கலையில் நயமானவள் வீணையில் ஒலியில் நயமானவள் இயலிசை கலையில் நயமானவள் சரஸ்வதி தாயே தயை புரிவாயே சகல நலங்களும் தந்திடுவாயே சரஸ்வதி தாயே संगीत मातंगी सरस्वतिये संगीत मातंगी सरस्वतिये சாத்திரங்கள் போற்றும் அருள்நிதியே சங்கீத மாதங்கி சரஸ்வதியே சாத்திரங்கள் போற்றும் அருள்நிதியே நல்லிசை அருளும் நாமகளே நல்லிசை அருளும் நாமகளே நான்கு வேதத்திலும் வாழ்பவளே நல்லிசை அருளும் நாமகளே நான்கு வேதத்திலும் வாழ்பவளே சரஸ்வதி தாயே தயை புரிவாயே சகல நலங்களும் தந்திடுவாயே சரஸ்வதி தாயே தயை புரிவாயே இப்போ எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருந்த அந்த 9 வின்னர்ஸ் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். செலக்ட் பண்ண 9 பேர் மட்டும் நல்லா அழகாக கொலு வச்சுருக்காங்க அப்படின்னு கிடையாது, எல்லாருமே ரொம்ப நல்லா வச்சுருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதுலேருந்து நாங்கள் வந்து அந்த பாரம்பரியமாக யார் வச்சுருந்தாங்க, என்ன க்ரியேட்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் விஜயராஜன் அம்பத்தூர், இவங்க வீட்டு கொலு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நங்கநல்லூர், இவங்க வீட்டு கொலு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அலங்காரமெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த கொலு பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ
திருநின்ற ஊரில் இருக்காங்க. இவங்களோட கொலுவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து கொலு ரொம்ப வருஷமாக வச்சுட்டு வராங்க. அந்த பழங்காலத்து பொம்மைகள்லாம் ரொம்ப அழகாக சேகரித்து, புது பொம்மைகளும் இருக்கும், பழைய பொம்மைகளும் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக சேகரித்து ட்ரெடிஷ்னலாக வச்சுருப்பாங்க. அந்த கொலுவை தான் நம்ம வந்து லதா அண்ட் ராஜகோபால் யூஎஸ்ஏல இருக்காங்க. இவங்க வெளிநாட்டில் இருந்தால் கூட நம்மளுடைய பாரம்பரியம் மாறாமல் கொலுவை வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ரூம் ஃபுல்லாகவே வந்து கொலு வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டு கொலுவை தான் நம்ம அடுத்த வின்னர் வந்து மிஸ்ஸஸ் ரேணுகா சக்கரைராஜன். இவங்க வீட்டு கொலுவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மரத்தாலான தஞ்சாவூர் பொம்மை இருக்கும். இது வந்து 100 வருஷ பழைய பொம்மை. அது மட்டும் இல்லாமல் மரப்பாச்சி பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி, அதுக்கு வந்து புடவையெல்லாம் அழகாக தைச்சி, ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டு கொலுவை தான் சப்தாகம் அப்படின்னு, அதாவது என்னன்னா பாகவதம் வந்து எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் படிக்கட்டுலேருந்து அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டில் ஒவ்வொரு கதை வந்து வரும். அதை தவிர இவங்க வீட்டில் மரப்பாச்சி பொம்மையிலேயே அழகாக கொலு வச்சுருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேண்ட் ஒர்க் நிறைய இருக்கும். புடவையெல்லாம் கட்டி அதுக்கு உண்டான ஆர்னமெண்ட்ஸ்லாம் அவங்களே பண்ணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டு கொலுவை நம்ம பார்க்கலாம்.
ஜி ஸ்ரீனிவாசன் விருகம்பாக்கம். இப்போ வந்து நம்ம அவர் வீட்டிலேருந்து தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம் நாம். இவங்க வீட்டு கொலுவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக தான் கொலு வைக்கணும்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப மினியேச்சராக சென்டர் டேபிளில் கூட நம்ம கொலுவை அழகாக வைக்கலாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய கொலுவில் வந்து எல்லாமே வந்து வெங்கலத்தால் ஆன விக்கிரகமாக இருக்கும். ஸோ அது யாருன்னு பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வின்னர்ஸ்க்கும் கிரி ட்ரேடர்ஸ் வழங்கும் 5000 ஒர்த் கிஃப்ட் வவுச்சர். வின் பண்ணவங்க மட்டும் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நாம் வந்து அடுத்த ஒரு கொலு கொண்டாட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.